தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் இஃப்தார் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வரும் 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நடைபெறுவதாகவும் இதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இஸ்லாமிய பெருமக்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாகவும் பொதுச் செயலாளர் N. ஆனந்த் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி பங்கேற்பது குறித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்திற்கு தங்கள் கட்சியை அழைக்காததால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி தாக்கல் செய்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியும் என்றும் கூட்டத்தில் பங்கேற்க மனுதாரர் கட்சி சார்பில் பொதுத்துறை செயலாளருக்கு விண்ணப்பித்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கட்சியின் பதிவு தொடர்பான ஆதாரத்துடன் இன்றே விண்ணப்பிக்கும்படி மனுதாரர் கட்சிக்கு உத்தரவிட்டார். ஜெகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாதது தொடர்பான வழக்கில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகனுமான துஷ்யந்த் நடிகர் விஷ்ணு விஷாலை வைத்து ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தார். இதற்காக தன்பாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் வாங்கிய 3,74,75,000 ரூபாய் கடன் தொகையை திருப்பிச் செலுத்தாத விவகாரம் குறித்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் மனுவின்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்யவும் இந்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மார்ச் மாதம் 5ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உதவியாளர்களாக பணியாற்றியவர்கள் பணி உயர்வு கோரி தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற்றால்தான் பதவி உயர்வு பட்டியலில் பெயரை சேர்க்க முடியும் என பல்கலைக்கழக பதிவாளர் கடிதம் அனுப்பியிருந்தார். இது குறித்து மனுதாரர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் வரும் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பேராசிரியர் நிர்மலா தேவி இடைக்கால ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மத்திய சிறையில் உள்ள பேராசிரியர் நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரியும் வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க கோரியும் அவர் அந்த மனுவில் கூறியிருந்தார். அந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார். ராமஜெயம் படுகொலை வழக்கில் கூடுதலாக புலன் விசாரணை அதிகாரிகளை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் படுகொலை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவின் அதிகாரியான திருவாரூர் மாவட்ட SP ஜெயக்குமார் கடலூருக்கு மாற்றப்பட்டதாக வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி சுந்தர் மோகன் ஜெயக்குமார் SPக்கு மாற்றாக திருச்சி DIG, தஞ்சாவூர் SP ஆகியோரை கூடுதலாக நியமனம் செய்து ஏற்கனவே இருக்கக்கூடிய SID அதிகாரிகளோடு புலன் விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். சின்னத்திரை தணிக்கை வாரியம் அமைக்க கோரிய வழக்கில் மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதில் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சின்னத்திரை சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களை முறைப்படுத்த சின்னத்திரை தணிக்கை வாரியத்தை உருவாக்கவும்
அதன் சான்றிதழை பெற்ற பின்பே ஒளிபரப்புவதை உறுதி செய்யவும் அதனை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு இந்த வழக்கு தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்து வழக்கை 2 வார காலத்திற்கு தள்ளி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுடன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 4வது நாள் போராட்டத்தில் திருவோடு ஏந்தி யாசகம் எடுக்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர். இதில் பெண்கள் உள்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்களுடன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் மீனவர்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். வார்த்தை நாகரிகம் குறித்து சொல்லும் தலைவர்கள் யார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகையின் பாலியல் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு தான் இப்படி பேசலாமா என கேட்கும் தலைவர்களின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று அவர் எதிர்கேள்வி எழுப்பினார். 14 வருடங்களாக தான் அமைதியாக இருந்தபோது தன்னை சார்ந்த பெண்களை அந்த நடிகை எப்படி அவதூறாக பேசியிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். அப்போது கேள்வி எழுப்பாதவர்கள் இப்போது எப்படி பேசுகிறார்கள் என்றும் அவர் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்புகிறார். மேலும் தமிழ் மற்றும் தமிழர் உரிமை குறித்து பேச முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் திமுக பொதுக்கூட்டத்தால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் செல்ல வழியின்றி அவதியுற்றனர். வேளச்சேரி காந்தி சாலையில் முதலமைச்சரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. விழா நடைபெறும் இடத்திற்கு அருகே நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு வழிவிடாமல் பாதையை அடைத்து பொதுக்கூட்டம் நடத்தியதோடு மண்டபத்தின் வாயிலிலேயே வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பெரிதும் சிரமமடைந்தனர். மேலும் மண்டபத்தில் அடித்த மேல் சப்தம் கூட்டத்திற்கு இடையூறாக இருந்ததாக கூறி அதனை நிறுத்த கூறியதோடு கூட்டத்திற்கு வந்தவர்கள் திருமண மண்டபத்தில் உணவருந்தி சென்றனர். இதனால் திருமண வீட்டார் வெளியாட்களை மண்டபத்திற்குள் விடாதவாறு மண்டப வாயிலிலேயே நிற்கும் சூழல் ஏற்பட்டது. ஆயுதம் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ள சீமான் வீட்டு காவலாளியின் வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடிகை அளித்த புகாரின் பேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி சம்மன் ஒட்டப்பட்டது. அப்போது சீமான் வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் வீட்டு காவலாளி அமல்ராஜ் ஆகியோருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளு முள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து சம்மனை கிழித்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் காவல்துறையினரை தாக்கியதாகவும் இருவர் மீதும் வழக்கு பதிந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சீமான் உதவியாளர் அமல்ராஜ் சுபாகருக்கு சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் ஆயுதம் வைத்திருந்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தமிழ் வார இதழ்கள் புறக்கணிக்கப்படுவதாக திமுக எம்பி வில்சன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தமிழ் இதழ்களின் புகைப்படங்களை பகிர்ந்து விமான நிலைய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் படிப்பதற்காக இந்தி மொழி வார இதழ்கள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் நூல்களுக்கு இடமில்லை என திமுக எம்பி வில்சன் பதிவிட்டிருந்தார். இதற்கிடையில் நாங்கள் மொழி வேறுபாடு எதுவும் பார்க்கவில்லை, தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழி பத்திரிகைகள் வார இதழ்களை வைத்திருப்பதாகவும் வில்சன் வந்து பார்க்கும்போது தமிழ் உள்ளிட்ட மற்ற மொழி பத்திரிகைகளை பயணிகள் விமானத்திற்குள் வைத்து படிப்பதற்காக எடுத்துச் சென்றிருக்கலாம் என விமான நிலைய அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் சுற்றுச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசு தயார் செய்து வருகிறது.
கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் உள்ளிட்ட நகரங்களில் சுற்றுச்சாலை அமைப்பது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழக அரசு தயார் செய்து வருகிறது. வாகன எண்ணிக்கை, ஏற்கனவே உள்ள சாலைகள், இணைப்புச் சாலை, மேம்பால தேவை உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் இருக்கும் கேண்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தியேட்டரில் படம் பார்க்க வந்த குடும்பத்தினர் வாங்கி சாப்பிட்ட கூல்ட்ரிங்க்ஸ் சுகாதாரமற்று கெட்டுப்போனதாக நேற்று குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையிலான அதிகாரிகள் தியேட்டரில் இருக்கும் உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தனர். ஆய்வில் கேரளாவில் இருந்து வந்த குளிர்பானங்கள் காலாவதியாகி இருப்பதாகவும் இது தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் விரிவான அறிக்கை கேரள உணவு பாதுகாப்புத்துறை அணுகியிருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்தார். மேலும் திரையரங்கின் கேண்டீனின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. மதுராந்தகம் அருகே வயலூர், நெற்குணம் ஆகிய கிராமங்களில் புதிதாக அமையவுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பொதுமக்கள் தொடர்ந்து மனு அளித்து வந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரை சந்திக்க இன்று வந்த நிலையில் அவர்களை தடுத்த காவலர்களை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்ததால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு நேரிட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாயில் கதவுகள் பூட்டப்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோர் வாயில் முன்பு அமர்ந்து அதிரடியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டணம் புதூரில் கிருஷ்ணகுமார், சங்கீதா தம்பதியினர் வசித்து வந்தனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கிருஷ்ணகுமார் மனைவி சங்கீதாவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள தாய் வீட்டிற்கு தப்பி ஓடினார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவரது தாய் வீட்டிற்கு சென்ற கிருஷ்ணகுமார் அதே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சங்கீதாவுக்கு வேறு ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததும் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்ததும் தற்போது கண்டறியப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வழித்தட பிரச்சினையில் பெண்கள் மீது கும்பல் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உருவாக்கியுள்ளது. வேட்டுவப்பட்டி பகுதியில் காளியப்பன் மற்றும் பழனிசாமி ஆகியோர் இடையே வழித்தட பிரச்சினை இருந்து வந்தது. இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் காளியப்பனின் மகன்கள் வழித்தடத்தை மறித்து கம்பி வேலி அமைத்தனர். இதுகுறித்து பழனிசாமி கேள்வி எழுப்பியதால் காளியப்பனின் மகன்கள் சிலரை அழைத்து வந்து போக்லைன் இயந்திரம் மூலம் வழித்தடத்தை அழிக்க முயற்சி மேற்கொண்டார். இதனை தடுக்க வந்த பழனிசாமி தரப்பு பெண்களை கூலிப்படை கும்பல் எடுத்து தள்ளியதில் காயமடைந்த 2 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது கூலிப்படை கும்பல் தாக்குதல் நிகழ்த்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பள்ளி மாணவிகளை தெருநாய் கடித்து கொதறிய சம்பவத்தால் பொதுமக்கள் பெரிதும் அச்சமடைந்தனர். வந்தவாசி பஜார் சாலையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நின்றிருந்த 3ஆம் வகுப்பு மாணவியை தெருநாய் ஒன்று கடித்தது. மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்த வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் வந்தவாசி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த மற்றொரு மாணவியை தெருநாய் கடித்தது. அடுத்தடுத்து 2 பள்ளி மாணவிகளை தெருநாய் கடித்து கொதறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை உருவாக்கியது. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.